பாலஸ்தீனத்துல இருக்க இஸ்லாமியர்கள் பாவம் அப்படின்னு சொல்லி பரிதாபப்பட்டவங்கள பூரா இப்போ பச்சையா கேட்கணும். ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ. ஏண்டா இஸ்ரேல்ல யூதர்கள்னால பாலஸ்தீனத்துல இருக்க இஸ்லாமியர்களுக்கு பிரச்சனை அப்படின்னு சொன்னோன்னே இங்க இருக்க உனக்கு உடம்பெல்லாம் பச்சை மிளகாய் எடுத்து மேலே இங்கேயும் தேய்ச்சாப்புல பத்திக்கிட்டு எரிஞ்சு. ஆனா இதே பங்களாதேஷ்ல இஸ்லாமியர்கள்னால இந்துக்கள் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொன்னா அதை கடந்து போங்க ப்ரோ, அது அவங்க நாட்டு பிரச்சனை, இங்க இருக்க உங்களுக்குண்ணா அப்படின்னு சொல்ற. உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னா. அவங்கள சொல்லி என்ன செய்ய? பாலஸ்தீனத்துல இஸ்லாமியர்கள் பாதிக்கப்படுறாங்க அப்படின்ற செய்தி கேட்ட உடனே தமிழகத்தில் இருக்க அனைத்து முஸ்லீம் அமைப்புகளும் முஸ்லீம்களும் நடுரோட்ல வந்து போராட்டம் பண்ணாங்க. குறிப்பா கோயம்புத்தூர்ல ஒரு பாலத்துக்கு மேல பாலஸ்தீன கொடியை பறக்க விட்டு பகிரங்க ஆதரவு கொடுத்தாங்க பாலஸ்தீனத்துக்கு. ஆனா பக்கத்துல இருக்க பங்களாதேஷ்ல இந்துக்கள் பாதிக்கப்படுறாங்க. அங்க நடந்த கலவரத்தினால ஒரு மாநகராட்சி கவுன்சிலர், அவர் இந்து, அவர் குடும்பத்தோட கொல்லப்படுறாரு. அங்கங்க கோயிலுக்குள்ள இருக்க சாமி விக்கிரகங்களை பூரா உடைக்கிறாங்க. குறிப்பா இந்து பெண்கள் கற்பழிக்கப்படுறாங்க. நீ நடுரோட்ல வந்து போராடலனாலும் பிரச்சனை இல்லை, ஆனா இன்னும் நீ நடுநிலை பேசி நாசமா போறையே, அதை நினைச்சாதான் பயமா இருக்கு.